தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தொடர்ந்து போராடி வரும் தவேக தலைவர் விஜய் தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேக தலைவர் விஜய் தொடர்ந்து போராடி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தவேகாவின் பலம் தற்போது 116 இருக்கிறது. பெரும்பான்மைக்கு மேலும் 2 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை என்ற நிலையில் அவர் ஆட்சி அமைக்க போராடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. நொடிக்கு நொடி சஸ்பென்ஸ் ஆனது தொடர்ந்து வருகிறது. மக்கள் அரசியல் களத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்று விசிக தலைவர் திருமாவளவனின் முடிவுக்காக தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, திருமாவளவன் அவர்களுடைய முடிவுக்காக தமிழகமே காத்து கொண்டிருக்கும் நிலையில் இன்னும் எவ்வளவு நேரமாகும் அவருடைய முடிவை அறிவிப்பதற்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கும் பட்சத்தில் தவேகா ஆட்சி அமைப்பதற்கான அந்த சூழல் உறுதியாகும். அந்த வகையிலே அனைவரினுடைய எண்ணமும் அனைவரினுடைய சிந்தனையும் தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி இருக்கிறது. தமிழகமே உற்று நோக்கக்கூடிய, தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் உற்று நோக்கக்கூடிய ஒரு முடிவாக இது இருக்கிறது. திருப்பு முனையை திரும்ப ஏற்படுத்த வேண்டும் என ஒரு தரப்பு நினைக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவை கொடுப்பார்களா அல்லது கொடுக்க மாட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மையான தகவல்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறார். ஏனென்று கேட்டால் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோட்பாட்டை 10 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தன்னுடைய தொண்டர்களிடம் முன்மொழிந்தார். அந்த கோட்பாட்டிற்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் இது திருமாவின் காலம், அவர் திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய காலம், அவர்தான் மையமாக செயல்படுகிறார் என்ற சமூக வலைதள பதிவுகளை எல்லாம் விட்டார்கள். மேலும் இந்த அரசியல் களம் குழப்பமாக இருக்கலாம், ஆனால் புரட்சி தமிழர் ஒரு தெளிந்த நீரோடை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த சமூக வலைதள பதிவில். அந்த வகையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, யார் ஆட்சியை ஏற்படுத்துவார் என்ற ஒரு முடிவை எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் தீர்மானிக்க இருக்கிறது. காலை 10 மணிக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்கள் கூறினார்கள். ஆனால் சற்று நேரம் கடந்து விட்டது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் வருகை தரவில்லை. அனைவரினுடைய எதிர்பார்ப்பும் காத்திருத்தலும் அவருக்காகத்தான் இருக்கிறது. அவர் வருகை தந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை எப்போது வெளியிடுவார் என தமிழக அரசியல் வட்டாரங்களும் தமிழக வெற்றி கழகமும் அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்சிகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் ஒரு ஆட்சி அமைப்பதற்கு மற்ற கட்சிகளினுடைய ஆதரவு எந்த அளவிற்கு பக்கபலமாக இருக்கும் என்பதனை இந்த தேர்தல் தான் அனைவருக்கும் சுட்டிக்காட்டியது. இந்த தேர்தல், அதாவது நடைபெற்று முடிந்த இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது. ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இருக்கிறது. யார் ஆட்சியில் அரியணையில் ஏறுவார்கள் என்ற ஒரு ரீதியிலே பார்க்கும் பொழுது அனைவர் கணிப்புமே பொய்யானது. தமிழக வெற்றி கழகத்திற்கு பெரும்பான்மையான வாக்குகளை கொடுத்து தனிப்பெரும் கட்சியாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த கட்சியை ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தில் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு வேண்டும். அந்த அடிப்படையிலே இடதுசாரிகளும் காங்கிரசும் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இடதுசாரிகளை பொறுத்தவரை நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கூட்டணியில் இணைந்து விட்டது. அந்த வகையிலே திருமாவளவன் என்ன செய்வார்? கூட்டணியில் இணைவாரா அல்லது வெளியில் இருந்தே ஆதரவு கொடுப்பாரா, இல்லை நிபந்தனைகளோடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வகிப்பாரா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த பல்வேறு கேள்விகளுக்கு, பல்வேறு வினாக்களுக்கு விடையளிக்க தற்பொழுது திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்.
காலை 10 மணிக்கே இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்க வேண்டும். ஆனால் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. திருமாவளவன் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் இருக்கிறார், எங்கு இருக்கிறார் என அனைவருமே தேடக்கூடிய ஒரு வேளையிலே, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேளையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தை பொறுத்தவரை தொண்டர்களினுடைய கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தமிழக ஊடகங்கள் மட்டுமல்லாமல் தேசிய ஊடகங்களும் இங்கு படையெடுத்து வந்து இந்த செய்தியை சேகரிப்பதற்காக இருக்கிறார்கள். அனைவரினுடைய கவனமும் தற்பொழுது குவிந்திருக்கக்கூடிய ஒரு மையமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அலுவலகம் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறார் என அனைவருமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மே 4ஆம் தேதி தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அந்த மாற்றத்தினுடைய முடிவை இப்பொழுது தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே யார் இருக்கிறார் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தான். மே 4 சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவு என்றாலும் தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க போகிறார் என்ற முடிவை அறிவிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தான் அதனை நிர்ணயிக்க போகிறார் என்று அரசியல் வட்டாரங்கள் தீர்மானமாக கூறுகின்றனர். ஆம், மே 4ஆம் தேதி அந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்தாலும் சரியா பெரும்பான்மை கிடைக்காத அந்த பட்சத்திலே ஆதரவு எம்எல்ஏக்களினுடைய அந்த ஆதரவானது தேவைப்பட்டது. அந்த வகையிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் இடதுசாரிகள் தங்களுடைய ஆதரவை கொடுத்தார்கள். விடுதலை சிறுத்தைகளும் தங்களுடைய ஆதரவை கொடுக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் 17வது முதலமைச்சராக தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆழ்வார். ஆனால் அதனை முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்சியாக திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொல் திருமாவளவன் இருக்கிறார். அந்த வகையிலே அவர் அசோக் நகரில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார். அந்த அறிவிப்பிற்காக தான் தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது.